விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து இப்போ 5ஆம் இடத்து சனியாக சனி பகவான் மாறுறார். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, 5ஆம் இடம் உங்களுடைய குருவோட வீடு. 5ஆம் இடத்துல பொதுவாகவே இந்த 2.5 வருஷமும் பெரிய சோதனைகள், இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, பெரிய சோதனைகள்லாம் யாருக்குமே இருக்காதுங்க. ஏன்னா குருவின் வீட்டில் சாந்த சனியாக இருப்பார். கும்ப வீட்டிலும் மகர வீட்டிலும் குடிகார சனியாக இருக்கக்கூடிய, அதாவது குடிகாரன் என்ன செய்வான்றத கெஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய இந்த சனி சாந்த வீடு, கோவில் வீடு, ஞான வீடு, ஆன்மீக வீடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த இதுக்கு மீனத்திற்கு வந்த உடனே அவருடைய குணங்களை கொஞ்சம் மாத்திக்க வருங்க. இந்த சனி பயிற்சி மீனத்துல தான் நடக்குது, 5ஆம் இடத்துல நடக்குது. என்ன, எந்த இடத்தையும் இருக்கிற இடத்துல பாதிப்புகளை தரக்கூடியவர் தான் சனி. ஆக இந்த அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளால் ஏதேனும் ஒரு பிரிவுகள் இருக்கும், சுப பிரிவாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. 2015, 16, 17 நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க நினைச்சு பாருங்க. அழுகாட்சியா இருந்ததுல, ஒரே சோகம், எங்க பார்த்தாலும் கண்ணீர் 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 இருந்ததா. 2015, 16, 17 உங்களுக்கு ஜென்மச்சனி, அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்திலேயே சனி போய் கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் தாங்க நீங்க நல்லா இல்லை. 18 வரைக்கும் கூட நீங்க நல்லா இல்லை. அதெல்லாம் இனிமே ஒரு 30 வருஷத்துக்கு திரும்பி வராது. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. 5ஆம் இடம் என்பது பிள்ளைகளை பற்றிய கவலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிள்ளைகளை பத்தின கவலைன்னா என்னங்க, பிள்ளையை பிரிஞ்சு போக போறீங்க, கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளைய கொடுத்து தானே ஆகணும். இப்போ 20 வயசு 25 வயசு வரைக்கும் வளர்த்துட்டோம். வளர்த்த பிள்ளையை எவன் கையிலேயே ஒரு கையில் கொடுத்து தான் ஆகணும். அது ஒரு கஷ்டம் தான். இவ்வளவு நாள் வளர்த்த பிள்ளையை நான் பிரிஞ்சு போறேன்ட்டு. பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும், ஆனால் பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிவார்கள். ஒரு வேலை விஷயமா பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு வெளிமாநிலத்துக்கு போறேன்னு பிடிச்சிக்கிட்டு நிற்கும். நான் போய் இந்த 2 வருஷம் போய் படிச்சுட்டு வரேன்னு நிற்கும். கண்ணுக்கு கண்ணா இப்போ பெத்துக்கிறதே 2 தான் பெத்துக்கிறோம், இல்லை 1 தான் பெத்துக்கிறோம். அதையும் பிரியணுமான்ற மாதிரி அந்த 5ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய புத்திரர்களால் ஏதேனும் மனக்கவலைகள். சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வேற மாதிரி நடக்கும். ஸ்கூலுக்கு போற பிள்ளை லவ் பண்ணும். இன்னொன்று தெரியுங்களா, நாங்கெல்லாம் பிறக்கும்போது செல்ஃபோன்லாம் கிடையாதுங்க. செல்ஃபோன், இந்த டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் சென்னைக்கு வந்து தான் நான் மெட்ரோ ரயிலையே பார்த்தேன். அது வேறு, நான் ஒரு பட்டி காட்டாங்க, நான் சுத்தமான பட்டி காட்டான். நவீன வசதிகளை நான் பார்த்ததே 14 வயதிற்கு பிறகு, நான் சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு தான் நான் நவீன வசதிகள், ட்ரெயினுங்கன்னு எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு குழந்தைகள் அப்படி இல்லை. ஒரு தலைமுறையை விட இன்னொரு தலைமுறை வசதியாகவே நன்கு பிறக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி இந்த கையில் செல்ஃபோனு, இந்த கையில் வந்து சாம்சங் செல்ஃபோனு, இந்த கையில் ஐபேடு, இது 2 தாங்க அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே ஒரு குழந்தை கையில் வச்சுக்கிட்டே பிறக்குதுங்க. ஆக இந்த மாதிரியான நவீன அமைப்புகளில் வந்து குழந்தைகளுடைய மனம் தடுமாறுவதை விருச்சிக ராசிக்கார பெற்றோர்கள் பார்த்தீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எப்போவே ஃபோனில் வச்சுக்கிட்டு இருக்கான், படிப்பில் கவனம் போயிடுச்சு, வேலை பார்க்க மாட்டேன்றான். ஆன்லைன் விஷயங்களில் கவனமாக இருங்கள். ஆன்லைன் அமைப்புகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப பெரிய அளவில் பிள்ளைங்க வந்து எதனா டிஸ்டர்ப் ஆகும், லவ் பண்ணும், படிக்க அனுப்பிச்சா அதை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். பிள்ளைங்களை சொல்கிறேன், இதெல்லாம் பெற்றவர்களுக்காக சொல்கிறேன். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு 50-60 வயதுக்காரர்களுக்கு குழந்தைகளால் சுற்றி ஏதாவது ஒரு பிரச்சனையை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். படிக்க போன பிள்ளை படிக்க மாட்டேங்குது, லவ் பண்ணுது, இது தேவையா? ஆனால் ஒன்று நம்ம வசதியாக மறந்துடுவோங்க. நம்ம என்னமோ வானத்திலேருந்து வந்து குதிச்சு விழுந்த மாதிரியும் 15, 16, 17, 18 வயசில் நம்ம தப்பே பண்ணாமல் ரொம்ப யோக்கியமாக அப்பா அம்மா சொன்னதை கேட்ட மாதிரியும் நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம அந்த பருவத்தில் எப்படி இருந்தோம் என்பதை நினைத்து கொண்டு ஒரு மாதிரியாக அதை லாபகமாக அந்த விஷயங்களை கையாண்டா பிள்ளைங்களால பெரிய சோதனைகள் இருக்காது. இருந்தாலும் பிள்ளைகளால் தலைவலி, வேதனை, பிரிவு, ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள். ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினா இன்னொரு காலேஜில் போய் படிக்க போறேன்ட்டு இந்த காலேஜில் போய் கேட்டால் ஃபீஸை திருப்பி கொடுக்க முடியாது, பிள்ளைய கொண்டு சரியானுவான். அவன் இங்கே போகவே மாட்டேன்னுவான். 1 லட்சம் இங்கே ஃபீஸை கட்டியிருப்பீங்க, இன்னொரு காலேஜில் போய் 2 லட்சம் கட்ட வேண்டியிருக்கும், இந்த 1 லட்சம் கோயிந்தா. இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு அமைப்புல பிள்ளையால மன கஷ்டம் வந்தே தீரும். இது அவரவருடைய தசா புக்திகளுக்கு ஏற்றாற் போல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது நடக்குங்க. மற்றபடி அதிர்ஷ்ட குறைவுகள் கொஞ்சம் உண்டு. எண்ணங்களே கொஞ்சம் ஒரு மாதிரியாகும், கொஞ்சம் கவனம். இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது தான் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகள் போன்ற இடங்கள்ல மனசை பறி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல. மனசை பறி கொடுக்கறத எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு தொடர்பு வந்து விடுவது. ஒரு பையனுக்கு லவ் வரும், ஒரு 40 வயசாக தொடர்பு வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? கல்யாணம் ஆகாதவனுக்கு லவ் வரும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆகி 40 வயசானவளுக்கு தொடர்பு வரும். தொடர்புனா புரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல தேவையற்ற விஷயங்கள்ல இழப்புகள் மன அமைப்புகளை கொடுக்கறது. ஒரு ரம்மி விளையாடுறது, ஆன்லைன்ல ஆப்ல கிப்ல அதுல காசு போச்சு இதுல காசு போச்சுன்ற மாதிரி இந்த 5ஆம் இடத்து சனி ஏதேனும் ஒரு நிலையில அதிர்ஷ்ட குறைவுகளை கொடுப்பார் என்பதை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. மற்றபடி பெரிய சோதனைகள்லாம் வராது. இயல்பான குடும்ப அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கும்.
பெண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 17-18 வயசு பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க குழந்தைகள் மேலே கொஞ்சம் அன்பாக அக்கறையாக இருங்க. பொதுவாக நம்முடைய குழந்தைகள் பெற்றோர்களிடம் அன்பு கிடைக்கவில்லை என்கின்ற காரணத்தை வைத்து தான் மற்றவர்களிடம் கவனத்தை திசை மாற்றுகிறார்கள் என்பது ஒரு நிறைய கணிப்புகள் சொல்லுகிறது. இதை கவனமாக வச்சுக்கிட்டாலே போகிறோம். 2 பேரும் வேலைக்கு போகிறோம், புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலைக்கு போகிறோம். பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு எந்த நேரம்னா என்ன வேலை, எந்த நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் தான் 5ஆம் இடத்து சனி தன்னுடைய இந்த அமைப்புகளை பார்த்து இது பண்ணுவார். மற்றபடி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் வரும். தெய்வ திருப்பணிகள் செய்வீர்கள். கோவில் யாத்திரைகள் போக முடியும். புனித யாத்திரை போக முடியும். காசி கங்கா போன்ற அமைப்புகள் போக முடியும். 108 திவ்ய தரிசனம், இதெல்லாம் 60 வயசு 50 வயசுக்கு மேற்பட்டவனுக்கு சொல்றேன். எப்பவுமே ராசிபலன் என்பது அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கக்கூடிய ஒன்று தான். மற்றபடி பெரிய அளவில் இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத 20 வயசுக்காரருக்கு ஒரு மாதிரி நடக்கும், 60 வயசுக்காரருக்கு வேற மாதிரி நடக்கும். ஆக எல்லா நிலைமைகள்லையும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாம மனம் சார்ந்த விஷயங்கள்ல, எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை முடக்கி போடக்கூடிய சில பல விஷயங்கள்ல வருத்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை தான் சனி செய்வாருங்க. அதே நேரத்தில் முதல் 6 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியா தாங்க இருக்கும். இப்போ செவ்வாய் 8ல் போய் இருக்கிறார், அடுத்து நீச்சமாக போகிறார். ஜூன் மாதம் வரைக்குமே சனிப்பெயர்ச்சி நடந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் தலைவலி இருக்கும். ஏன்னா ராசிநாதன் பலவீனத்தை அடைகிறார். ஆயினும் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் ஒரு பாதுகாப்பு கவசம் போல எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க. பெரிய சோதனைகள் வராதுங்க. ஒரு 70 மார்க் கொடுப்பேன். கொஞ்சம் வேதனைகள் தான் இருக்கும். எண்ணங்கள் கொஞ்சம் மலைபாயும், சில விதமான அமைப்புகளுக்கு ஏற்படும். கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுமே தவிர காசு பணம் விஷயத்திலேயோ, அந்தஸ்து கௌரவம் விஷயத்திலேயோ, வேலை விஷயத்திலேயோ எதுலேயுமே பெரிய தொல்லைகளை குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 5ஆம் இடத்து சனி கண்டிப்பாக கொடுக்காது, கெடுக்காது. தைரியமாக நல்லா இருக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது.